என் ஒரு வருத்தம் இருக்குது. இவ்வளவு பேசி தேர்தலில் தோல்வியடைந்ததால் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்ணீர் விட்டு அழுததாக வீடியோ ஒன்று பரவி வருகிறது. அரசியலை எடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் இன்னொரு 10 லட்சத்தை வாக்கை போட்டு விழுக்காடு கொடுத்துருக்கூடாதா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. அவ்வளோதான். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாமல் தோல்வியை தழுவியது. மேலும் சீமான் போட்டியிட்ட காரைக்குடி தொகுதியில் 30,793 வாக்குகள் மட்டுமே பெற்று 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார். அதே தொகுதியில் போட்டியிட்ட தாவேக வேட்பாளர் பிரபு 1,01,358 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இந்நிலையில் தேர்தல் தோல்வியால் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் சீமான் கண்ணீர் விட்டு அழுதபடி பேசியதாக வீடியோ ஒன்று வைரலாக சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பலரும் இதை பகிர்ந்து வருகின்றனர். ஒரு சில முன்னணி ஊடகங்களும் இதை பகிர்ந்துள்ளன. ஆனால் இது உண்மை அல்ல. சீமான் பேசும் வீடியோ உண்மையானது என்றாலும் அது 2026 சட்டமன்ற தேர்தலுடன் தொடர்புடையது அல்ல. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் அவர் தனது கட்சி தொண்டர்களிடையே காணொலி வாயிலாக பேசும் காட்சியை தற்போது பேசியதாக பகிர்ந்து வருகின்றனர். 2021ஆம் ஆண்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள பதிவுகள் மூலம் இதை நாம் உறுதி செய்துள்ளோம். தமிழ் சமூகத்தின் குரலாக நாம உள்ள பேசி இருந்திருக்கலாம். ஆனால் தோல்வி விரக்தியால் சீமான் கண்ணீர் விட்டு அழுததாக பலரும் பழைய வீடியோவை பகிர்ந்து வருகின்றனர். இந்த போலியான தகவல் சில மணி நேரங்களில் மில்லியன் கணக்கான பார்வைகளையும் பெற்றுள்ளது. பரபரப்பான தருணங்களில் இதுபோன்ற பழைய செய்திகள் புதியவை போன்று பகிரப்படும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே பார்வையாளர்கள் எந்த ஒரு தகவலையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து அதன் உண்மைத்தன்மையை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அது நம்முடைய தோல்வி இல்லை, அது மக்களின் தோல்விதான்.